சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது, இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டார். கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது ரெண்டு விஷயம், சில பேர் கடைசியாக பேச வைப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய், சூப்பர் அஜய், ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர்ஸ் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் ஒன்று அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தனை நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இன்றைக்கி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவன் மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.